வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திர மாநிலத்திற்கு செல்கிறார். அங்கு நந்தியால் மாவட்டம் ஸ்ரீசைலத்தில் உள்ள ஸ்ரீ பிரம்மரம்பா மல்லிகார்ஜுனா சுவாமி வர்லா தேவஸ்தானத்தில் அவர் வழிபாடு செய்கிறார். தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள ஸ்ரீ சிவாஜி ஸ்பூர்த்தி கேந்திராவையும் அவர் பார்வையிடுகிறார். பிற்பகல் கர்னூலில் சுமார் 13,430 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார். குற்றம் புரிந்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பியவர்களை பிடித்து கொண்டு வருவதில் உள்ள சவால்கள் மற்றும் இதற்கான உத்திகள் குறித்து சிபிஐ சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2 நாள் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இம்மாநாட்டில் பல்வேறு மத்திய மற்றும் மாநில காவல்துறை அமைப்புகளை சேர்ந்த மூத்த அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் நகரமாக காமன்வெல்த் விளையாட்டு நிர்வாக குழு பரிந்துரைத்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது. இந்திய பகுதிகளிலிருந்து தென்மேற்கு பருவமழை இன்று பிற்பகலுக்குள் விலகக்கூடும். அதே சமயம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கேரளா, மாஹே, தெற்கு கர்நாடகா, தெற்கு கடலோர ஆந்திர பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை இன்று முதல் தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் லக்ஷயா சென் மற்றும் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் லக்ஷயா சென் அயர்லாந்தின் நகத் நுவெனை 10-21, 21-8, 21-18 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை ஸ்காட்லாந்தின் கிறிஸ்டோபர் கிரிம்லே மேத்யூ கிரிம்லே இணையை 17-21, 21-11, 21-17 என்ற செட் கணக்கில் வீழ்த்தியது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நேற்று கொழும்புவில் நடைபெற்ற இங்கிலாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது. இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.